ஸோ இதில் ரெண்டு ம். பேட்டரி ஆனே. கனெக்டர் இருக்கு. ஓகே, ஒரு பேட்டரி கனெக்டர் ஆனே வாஸ். ஒன்று இது வந்து மாஸ்டர். இந்த பேட்டரி கனெக்டர் ஆனே. மாஸ்டர். இது வந்து என்னது ஸ்லேவ். ஸ்லேவ். ஆனே. ஓகே, இது ஏன் இப்படி ரெண்டு ம். கனெக்டர் ஆனே. இருக்கு? இதுல வந்து பார்த்தோன்னா இந்த பேட்டரியில ரெண்டு ஒரே பேட்டரியில இந்த சைடு ஒரு கனெக்டர் இருக்கும், இந்த சைடு ஒரு கனெக்டர் இருக்கும். எவ்வளவு ரெண்டுத்துலையுமே எவ்வளோ இருக்கும்? 4 வோல்ட் தான் இருக்கும். 4 வோல்ட். ஆனே. 9 வோல்ட் பேட்டரி அந்த மாதிரி இல்லை, 4 வோல்ட் தான். நான் ரெண்டு கனெக்டர் ஆனே. இருக்கும். ஒரு கனெக்டர் வந்து மாஸ்டர், இன்னொரு கனெக்டர் ஸ்லேவ். ஸ்லேவ். ஓகே, ஆனே. இந்த இந்த ரெண்டு சைடும் இதுக்கு இந்த இதுக்கு சார்ஜ் ஏற்றுறதுக்கு இதுக்கு தனி ஐசி. ஓகே, ஆனே. இந்த ம். கனெக்டருக்கு ஓகேங்க. சார்ஜ் ஏற்றுறதுக்கு தனி ஐசி. ஓகேயா? ஆனே. ம். அது போக நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோமே ஹார்ட்வேர் சொல்யூஷனில் உங்களுக்கு வந்து ஒரு மெயின் சார்ஜிங் ஏசி காட்டுச்சுல, ஒரு பிக் ஐசி. அதான் இந்த ம். ஐசி. ஆனே. ஓ, ஓகேண்ணே. ஓகேயா? ஸோ இது வந்து என்னது மெயின் சார்ஜிங் ஐசி. ஆனே. இந்த அப்புறம் இந்த ரெண்டு ஐசி வந்து எதுக்கு அப்படின்னா ஒன்லி எதுக்கு? சார்ஜ் பண்றதுக்கு மட்டுமாண்ணே? ஃபாஸ்ட் சார்ஜிங். ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு மட்டும் இந்த ரெண்டு சார்ஜிங் ஏசி. ஓ, ஓகேண்ணே. புரியுதா? ம். ஓகேண்ணே. அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். இந்த மெயின் சார்ஜிங் ஏசி இருக்கு இல்லையா? ம். ஆனே. இந்த மெயின் சார்ஜிங் ஐசி வந்து நார்மல் சார்ஜிங்க்கு. ஆனே. இந்த ரெண்டு ஐசியும் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு. ஆனே. ஓகே, இந்த ம். பேட்டரி ஓகே. கனெக்டருக்கு சார்ஜ் ஏற்றுக்கு இந்த ஐசி, இந்த பேட்டரி கனெக்டருக்கு சார்ஜ் ஏற்றுக்கு இந்த ஐசி. ஆனே. ஓகே. ம். ஆனே. ஓகே, ஸோ அப்போ ரெண்டு கனெக்டருக்கு ஒரு கனெக்டர் மாஸ்டர், இன்னொரு கனெக்டர் ஸ்லேவ் கனெக்டர். ஆனே. ஓகே, ம். ஓகேண்ணே. இந்த மாஸ்டர் கனெக்டர்ல தான் வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு, இந்த இதுக்கு தனியாக ஒரு ஐசி இருக்கும், ப்ளஸ் இந்த மெயின் சார்ஜிங் ஐசியும் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேண்ணே. அப்போ மாஸ்டர்ல வந்து கனெக்டர்ல இருந்து எத்தனை ஐசி கனெக்ட் ஆயிருக்கும்? விபேட் லைனு விபேட் லைனுக்கு 2 ரெண்டு ஐசிண்ணே. ஐசி. இந்த ஃபாஸ்ட் ஐசி சார்ஜிங் ஏசி ஒன்று, மெயின் சார்ஜிங் ஏசி ஒன்று. நார்மல் சார்ஜிங் ஐசி ஒன்று, ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி ஒன்று. ஓகே, ஆனே. ஆ. அது போக இந்த பேட்டரியில இருந்து சென்ஸ் லைன் எடுத்திருப்பாங்க. என்னது? ஆனே. பேட்டரிக்கு பேட்டரி ஒரு சென்சார். சென்ஸ், நெகட்டிவ்க்கு ஒரு சென்ஸ். ஆனே. இந்த சென்ஸ் லைன் மூலமா என்ன பண்ணுவோம், பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டாங்களான்னு பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த விபேட் லைன்ல இருந்து சார்ஜ் அவுட் ஆகும். ஆனே. ஓகே. ஆனே. ஓகே. ஓகே, ஸோ பேட்டரி சென்ஸ் லைன்னா அதான் இதே தெர்மல். லைன் தான், பேட் லைன் தான். இந்த பேட் லைன் தான் உங்களுக்கு வந்து ஆனே. இன்னொரு பால்ல ஜாயிண்ட் ஆயிருக்கும். அந்த பால்ல ஜாயிண்ட் ஆயிருக்கதோ அது வந்து சென்ஸ் லைனா அது எடுத்துக்கும். ஓகே, ஓகேண்ணே. ஓகே. இந்த பிட் மேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இந்த சென்ஸ் லைன் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த பேட்டரியோட கனெக்ட் ஆகிற மாதிரி காட்டும் உங்களுக்கு. ஓகேண்ணே. ஓகே. ம். ஓகே, ஸோ அப்புறம் இந்த ரெண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏசி இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு ம். ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆனே. ஏசி வந்து ஒன்லி வந்து நான் எதுக்கு சொல்லியிருக்கேன், ஒன்லி ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு மட்டும்தான், வேற ஃபாஸ்ட் எந்த சார்ஜிங் வேலையும் மட்டும். அது கிடையாது. ஓகேண்ணே. இந்த மெயின் சார்ஜிங் ஐசியில தான் வந்து அதாவது நார்மல் சார்ஜிங் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த விபிஹெச் வழக்கம் போல விபிஎஸ். சார்ஜிங் ஐசி விபிஹெச் ஜென்ரேட் பண்ணும் இல்லையா? இந்த விபிஹெச் ஆனே. இந்த மெயின் சார்ஜிங் ஐசி தான் ஜென்ரேட் பண்ணும். ஆனே. ஓகே. ஓகே, ஸோ இந்த சார்ஜிங் ஓகேண்ணே. ஐசி வந்து இந்த சார்ஜிங் ஐசியும் இந்த சார்ஜிங் ஐசியும் சேம் ஐசி தான், சேம் நம்பர் சேம் ஐசி. இப்போ போச்சுன்னா இந்த ஆனே. ஓகே. நம்பர் உள்ள இதை தூக்கி இங்கே போட்டாலும் இதை தூக்கி இங்கே போட்டாலும் ரெண்டுமே வந்து என்ன ஆகும், ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகும். ஆனே. ஓகே. ம். ஆனே. ஓகே, இல்லை எதுவும் டவுட் இருக்கா இது வரைக்கும் நடத்தினால? இல்லைண்ணே. டவுட் இல்லையா? இல்லைண்ணே. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு லைன் உங்களுக்கு, அது விபஸ் வந்து இன்புட் எப்படி ஆகுதுங்கிறத நம்ம அதையும் புரிஞ்சுக்கணும். ஓகே, ம். ஓகே, ஆனே. இது வந்து எனது சார்ஜ் கனெக்டர். ஓகே, இதை வந்து நான் வந்து என்ன ஆனே. பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ V8க்குள்ளது நான் வரைஞ்சிருக்கிறேன். ஆக்சுவலாக அது மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும், டைப் சி டைப். டைப் சி. ஓகே, ஆனே. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக அந்த விபஸ் லைனில் இடையில ஒரு மாஸ்பெட் போட்டிருக்காங்க. ஆனே. என்ன போட்டிருக்காங்க? மாஸ்ஃபெட். ஆனா இது இதுல காமிங்கண்ணே, போர்னியோல. பார்னியில் காட்டுறேன். இந்த பாருங்க, இந்த விபஸ் வர லைனில் வந்து என்ன இருக்கு, ஒரு மாஸ்பெட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஆனே. ஓகே, ஆனே.
இந்த மாஸ்பெட் எதில் கனெக்ட் ஆயிருக்குன்னா விபஸ் கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கனெக்ட். ஆ டேரெக்டாக வந்து இந்த மாஸ்பெட்டுக்கு தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே ஆனேங்க. ஓகே. ஸோ இதே லைனில் இருந்து தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதில் வந்து விஏசி இன் அப்படின்னு வருது இல்லையா, உங்களுக்கு விஏசின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஆ ம் அப்புறம் இன்னொரு கனெக்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா ஓவிபி கேட்டுன்னு போட்டிருக்காங்க. ஓவிபி கேட். ஆனே. ஓவிபி கேட்னா என்னது? ஓவிபிஐசி தானே. ஓவிபி கேட்னா இந்த கேட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஓவிபி ஆனே. கேட் வெளியில் அவுட் ஆகி மறுபடியும் அது எங்கே வருதுன்னு பாருங்க. மறுபடியும் ஆ இது ஆனே. போய் மறுபடியும் இது இந்த மாஸ்பெட்டுக்கு தான் வருது. ஓகே, ஸோ இது அவுட் ஆனே. ஆகி இந்த மாஸ்பெட்டோட கேட்டை ட்ரிகர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சோர்ஸ் டு ட்ரெயின் கண்டக்ஷன் நடக்கும். ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் ஓவிபிஐசிக்கு போயிட்டு சார்ஜிங் இது ஐசி வந்து போயிட்டு வருதானே. இது வந்து இந்த ஐசி வந்து அதாவது விபஸ் லைனில் வந்து இந்த மாஸ்பெட் போட்டிருக்காங்க. நீங்கள் ஓவிபி கேட்டுங்கிறனால ஓவிபி நினச்சிக்காதீங்க, ஓவிபிங்கிற வார்த்தையை ஆனே. மறந்துட்டீங்க. ஓகே, இது வந்து ஓகேண்ணே. விபஸ்ல ஒரு மாஸ்பெட் போட்டிருக்காங்க. ஓகே, அந்த ஆ மாஸ்பெட்டை ஓகேண்ணே. ட்ரிகர் பண்ணுறது என்னன்னா இந்த ஐசி தான் ட்ரிகர் பண்ணுது. எது? ஆ ஓகேண்ணே. ஓகே, ஸோ இதில் பாருங்க ஆனேங்க. பஸ் யூஎஸ்பி கனெக்ஷன் போட்டிருக்காங்க. அதே லைன் தான் மேலேயும் போட்டிருக்காங்க, வி பஸ் யூஎஸ்பி கனெக்ஷன். ஆனே. அப்போ இது வழியாக உங்களுக்கு வி பஸ் வருது, இது வழியாக உங்களுக்கு என்ன வருது, வி பஸ் வந்து நேராக இந்த விபஸ். ஐசிக்கு போகுது. ஓகே, ஆனே. ஆனால் ஆனே. ஓகே. பாருங்க விஎஸ்பி இடையில ஒரு ரெசிஸ்டர் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த ரெசிஸ்டர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆனே. என்ன ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் எதுவுமே உங்களுக்கு நடக்காது. ஆனே. ஆனா இப்ப நம்ம இதுல எனக்கு சின்ன டவுட்ண்ணே. ஆ இப்ப நம்ம சார்ஜ் கனெக்ட் பண்ண உடனே இப்ப மாஸ்ஃபெட்டை ட்ரிகர் பண்ணது அப்படின்னா மாஸ்ஃபெட் ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் தான் விபஸ்க்கு சார்ஜிங் ஏசிக்கு வோல்டேஜ் வருமா இல்ல அதுக்கு முன்னாடியே வந்துருமாண்ணே. மாஸ்பெட் ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும். ஓகே, அந்த அப்ப அந்த அதுக்கு ட்ரிகர் முன்னாடி. பண்ற லைன் பேரு வந்து வி பஸ். ஓகே, அது இந்த C6 D6 E6 F6. ஓகே, இந்த ஆனே. இதுல கனெக்ட் ஆயிருக்கு. எதுக்கு? இந்த லைன்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடியே வி பஸ் வந்து இன்னொரு லைன் மூலமா இந்த ஐசிக்கு வந்துருது. ஓகே, ஆனா அந்த லைன் பேர் ஆனே. அதான். அந்த லைன் வந்து வி பஸ் லைன் கிடையாது. ஓகேண்ணே. அந்த லைன் பேர் என்னன்னா விஏசி. விஏசி. ஆனே. ஓகே, விஏசி 5 வோல்ட் ஆனே. இருக்கு. வி பஸ் இன்னும் ஆனவுடனே இந்த ஓவிபி கேட்டுங்கிற லைன் வழியா என்ன பண்ணுது அப்படின்னா, என்ன பண்ணுது, ஆ இந்த மாஸ்பெட்டை போய் ட்ரிகர் பண்ணுது. ட்ரிகர் பண்ணது ட்ரிகர் அதுக்கப்புறம் தான் சார்ஜிங் ட்ரிகர் பண்ண கண்டக்ஷன் உடனே இந்த விபஸ் இன்புட் ஆகுது உள்ளே. ஆகுது. புரியுதா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு? ஆனே. ஓகே. ஓகே, நான் அதை தான் இந்த புரியுதுண்ணே. டயக்ராம்ல உங்களுக்கு நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இந்த ஆனே. சவுத் தான் வந்து மாஸ்பெட் என்ன ஆகுது, ட்ரிகர் ஆகுது. ஓகே ட்ரிகர் ஆகும். ஆனே. ஓகே. ஓகே, ஸோ அப்போ அந்த சார்ஜிங் ஏசி ஆனே. ஓகே. இருந்தாலும் உங்களுக்கு என்னது அது ஓபி கேட்டக்க என்ன பண்ணுது, ட்ரிகர் பண்ணாது. ஸோ ஆனே. அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏசியில் ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்களுக்கு நார்மல் சார்ஜிங் கூட ஆகாமல் போக வாய்ப்பு இருக்கு. ஆனே. இப்போ உங்களுக்கு சொல்றது புரியுதா? புரியுதுண்ணே. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐஸில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூட நார்மல் சார்ஜிங் ஐஸில் ஆனே. உங்களுக்கு சார்ஜிங் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனே. ஏன் அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐஸ் தான் உங்களுக்கு என்ன பண்ணுது, அந்த ஓஇபி கேட்டுக்கு ட்ரிகர் பண்ணுது. ஓகேண்ணே. ஓகே. ஓஇபி கேட்டு ட்ரிகர் ஃபர்ஸ்ட் பண்ணோம்னா இந்த விஏசிக்கு 5 வோல்டேஜ் வந்த உடனே ட்ரை ஓவிவி கேட்டுக்கு போயிட்டு ட்ரிகர் பண்ணி விடுது. ட்ரிகர் பண்ண உடனே ஆனே. உங்களுக்கு சோர்ஸ் டு ட்ரெயின் கண்டக்ஷன் நடக்குது. சோர்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஆனே. உங்களுக்கு விபஸ் வந்து இந்த மெயின் சார்ஜிங் ஏசி இந்த சவுத் சிப்போட ரெண்டாவது சார்ஜிங் ஏசிக்கு உங்களுக்கு போகுது. ஆனே. ஓகே. ஓகே, இது வந்து இன்புட்லேயே எவ்வளோ பிரச்சனை இருக்கு பாருங்க. இது இன் ஆகுறதுக்குள்ளேயே ம் எவ்வளோ பிரச்சனை இருக்கு. இந்த ஓபி இடையில மாஸ்பெட் இருக்கு, விஐசி பாயிண்ட் கரெக்டாக உள்ள இன்புட் ஆகணும், இது ஓபி கேட் அவுட்புட் கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆனே. அப்போ புரியுது.